நம் நோய்களை தீர்ப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளே நமக்கு உபாதைகளாக மாறிவிடக்கூடாது என்பதில் நாம் மிகவும் கவனம் கொள்ள வேண்டும். எனவே மூலிகைகளை நாம் மருந்தாக உட்கொண்டால் நமக்கு எந்தவித உபாதைகளும் ஏற்படாது என்கிறார்கள். எனவே இன்று மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வானரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இந்த வானரி அப்படிங்கிற பேர் இதற்கு ஏன் வந்ததுன்னா, இந்த கொடி வகை தாவரத்துடைய காய்கள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு குரங்குடைய வால் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கும். ஒரு மஞ்சள் நிறமான ரோமத்தை கொண்டிருக்கும். உள்ளே பழுப்பு நிறமான பார்ப்பதற்கு பீன்ஸ் போல இருக்கக்கூடிய ஒரு விதை பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரத்துக்கு தான் வானரி அப்படின்னு பேர். இந்த வானரியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பெரும் கொடி வகைன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல விதை போட்டு நீங்கள் இதை வளர வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பகுதி முழுவதும் படர்ந்து பயங்கரமாக வளரக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தாவரம் இது. இதோட இலை, இதோட வேர், இந்த விதைகளின் மேலே இருக்கக்கூடிய அந்த முடி போன்று இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, விதைகள், இது எல்லாமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற மிகச் சிறப்பான ஒரு மூலிகை இது. இந்த வானரியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பார்க்கின்சன் டிசார்டருக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்க்கின்சன் டிசார்டர் அப்படிங்கிறது மூளையில் இருக்கக்கூடிய செரட்டனின்ல டோப்பமின் சொல்லக்கூடிய 2 கெமிக்கலில் டோப்பமின் குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸ்டெபிலிட்டி இருக்காது, நம்ம நடக்க முடியாது, கைகள் இப்படி எடுத்தோம்னா கை உதறிட்டே இருக்கும், ஒரு கப்பு பிடிக்க முடியாது, ஒரு காஃபி கூட நம்மளால் பிடிக்க முடியாது, கையெழுத்துகள் வேகமாக மாற ஆரம்பிக்கும், நாக்கில் சதா சர்வகாலம் எச்சில் ஊற ஆரம்பிக்கும், நாக்கில் நம்ம சாப்பிட்றோன்னா அடிக்கடி நாக்கை கடிச்சுப்போம், இல்லது புறையேறக்கூடிய பிரச்சனை இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்பில் ஏற்படுறது பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த வானரியிலிருந்து எடுக்கக்கூடிய விதைக்கு இந்த பார்க்கின்சன் நோயுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி இருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு பார்க்கின்சன் டிசார்டர் ஏற்படும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டோப்பமின் சொல்லக்கூடிய ஒரு மாத்திரையை, சின்டோப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது பார்க்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாத்திரைகள் சாப்பிடும்போது உடம்பு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 முறை, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி தொடர்ந்து அந்த மாத்திரைகளை உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த வானரியுடைய விதைகளை எடுத்து அதை ஒரு சூரணமாக செய்து அதை ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது 3 முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிடும்போது உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடலுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம நடக்கிறது, நம்ம சாப்பிட்றது, ஈவன் நம்ம பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பார்க்கின்சன் டிசார்டருக்கு மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதை விட வானரியிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த விதை சூரணத்தை எடுத்துக்கொள்வது உடலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை. ஆண்களுக்கு அந்த ஆண் உறுப்பு வீரியம் அடையாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, உடலுறவு செய்ய ஆரம்பிக்கும் போதே விந்து வெளிப்பட்டு விடுவது அப்படிங்கிறது இரண்டாவது பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த வானரியுடைய விதைகள் தான். நல்லா ஒரு 10 விதைகளை எடுத்து 200 மில்லி பால், 100 மில்லி தண்ணீர் விட்டு
அந்த விதைகளை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்து அந்த பால் அளவுக்கு அது சுண்ட வைத்த பிறகு அந்த வடிகட்டி அந்த பாலை மட்டும் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட ஆரம்பித்தா ஒரு 3 மாத காலத்திலேயே மீண்டும் ஆணுறுப்புடைய எழுச்சியும் சரி, உடலுறவு செய்யக்கூடிய நேரத்திலேயும் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா மாஸ்டுபேஷன் சொல்லக்கூடிய சுயப்பழக்கம் வச்சிருக்கிறதுனால அவர்களுக்கு ஆணுறுப்பு சிறுத்து போகின்ற ஒரு தொந்தரவு ஏற்படுறத பார்க்க முடியும். நிறைய பேர் 100% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை குறைப்பதற்கு இந்த வானரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விதை கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. 200 மில்லி தண்ணீருக்கு 5 விதைகளை நல்லா தூள் செஞ்சு போட்டு கொதிக்க வைக்கணும். 100 மில்லியாக அது குறைந்த பிறகு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது சிறிது சிறிதாக ஒரு 3 மாத காலத்திலேயே அவர்களுடைய ஆணுறுப்புடைய எழுச்சியிலும் ஆணுறுப்புடைய அளவிலேயும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த வானரியுடைய மேற்புறத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமான முடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறத பார்க்க முடியும். இதற்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொல்வதற்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை குறைப்பதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பேதிக்கு கொடுக்கறதுக்கு இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவார்மிங் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் கொடுக்குறோம். இந்த டிவார்மிங் யூஸ் பண்ணும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மட்டுமல்ல, கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் உடலை விட்டு முழுமையாக வெளியேறி போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன ஆகுது? கெட்டது போனால் பரவாயில்ல, நல்லது போகும்போது நமக்கு பசியின்மை, அஜீரணம், எதை சாப்பிட்டாலும் வாந்தி வர மாதிரி இருக்கிறது, லிவர் ப்ராப்ளம், இதெல்லாம் மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய அந்த டிவார்மிங் மருந்துகளால் பொதுவாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த வானரியுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை நன்றாக அரைத்து பொடி செய்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 10 சிட்டிகை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெந்நீரில் கலந்து சாப்பிட்ணும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு அதிகமாக வெளியில் போகக்கூடிய வேலைகள் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா 3 அல்லது 4 முறை மலம் கழிவதை பார்க்க முடியும். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நாக்குப்பூச்சி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறு வெண்மை நிற நாடா புழு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் அதிலேயே மறைந்து போகிறத பார்க்க முடியும். அது அந்த மோஷன் கிளியராகி வரும்போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மோஷனே பச்சை கலரில் போகும். வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே வரும். அப்போ உடம்பு நல்லா சுத்தமாகி ஆரோக்கியமான ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் பிரச்சனை மாலை நேரங்களில் உடம்புல அங்கங்கே சுள்ளுன்னு குத்துற மாதிரி இருக்கும். கை வச்சு லேசாக தேய்ச்சி விட்டோம்னா அந்த இடங்கள்லாம் நல்ல வீக்கமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். காலையில் எழுந்து போகும்போது அந்த இடத்துல இப்படி ஒரு காயமே இருந்தது தெரியாத மாதிரி இருக்கும். இதுக்கு அர்டிகேரியா அப்படின்னு பேர். தமிழில் சீதபித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த பிரச்சனையை குணமாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வானரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடி தான். அதை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் வெளியேறப்பட்டு உடல் சுத்தமடைகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த வானரியுடைய விதையை பொறுத்தவரையிலும் பார்க்கின்சன் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து, ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து, ஆணுறுப்பு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து, வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை நீக்குவதற்கு அந்த வானரியின் மேல் இருக்கக்கூடிய ரோமம் போன்ற சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு தீமைகளை விலகி வைப்பது நன்றல்ல. இரண்டையும் அறிந்திருப்பது ஒரு மனிதன் மிகவும் நன்மையாகிறது என்கிறார்கள். எனவே இன்று நம் சமூகத்தை பற்றியும் அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் எத்தனையோ விதமான போராட்டங்களை சந்தித்திருக்கிறது, எத்தனையோ விதமான கிளர்ச்சிகளை சந்தித்திருக்கிறது. மக்கள் எத்தனையோ விதமான உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டில் இந்தியாவிலேயே அதிக போராட்டங்கள் நடந்த மாநிலமாக தமிழகம்தான் கணக்கிடப்பட்டிருக்கிறது. எங்கு மக்களுடைய அதிருப்தி அதிகமாக இருக்கிறதோ, எங்கு மக்களுடைய உரிமைகள் புறக்கணிக்கப்படுகிறதோ, எங்கு மக்களுடைய உணர்ச்சிகள் நிராகரிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம்
மக்கள் பொங்கி எழுகிறார்கள், கிளர்ந்து எழுகிறார்கள், தங்களுடைய குரலை உரத்து ஒலிக்கச் செய்கிறார்கள், தெருவுக்கு வந்து போராடுகிறார்கள். ஆனால் வெவ்வேறு சமூக தரப்பினரும் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக, விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக, அரசு ஊழியர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, இன்னும் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவினர் தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்று திரண்டு வந்து ஒரு போராட்டத்தை நடத்தியது என்று சொன்னால் அது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டு உரிமை கேட்டு நடத்திய போராட்டம்தான் என்று சொல்ல வேண்டும். இந்த போராட்டம் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே மிகப்பெரிய அளவிற்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது, வியப்பில் ஆழ்த்தியது. தேசிய தலைவர்கள் எல்லாம் அதிர்ச்சியுடன் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று திரும்பி பார்க்க செய்த நிகழ்வாக அந்த ஒரு வார கால போராட்டம் நிகழ்ந்தது என்பதை நாம் மறக்க முடியாது. இளைஞர்கள், மாணவர்கள் அலையலையாக தெருவுக்கு வந்தார்கள். சென்னை மெரினா கடற்கரை முழுக்க மக்களுடைய வசம் வந்தது. மக்களுடைய போராட்ட குரல்களால், எதிர்குரல்களால் அந்த கடற்கரையே அதிர்ந்தது. கடல் அலைகளை விடவும் அதிகமான ஒரு உரத்த ஒளியுடன் மக்களுடைய குரல்கள் கேட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி சென்னையில் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களிலும், சிற்றூர்களிலும், கிராமங்களிலும் அந்த எழுச்சி பெருமளவிற்கு ஒரு பெரும் தீயைப் போல மூண்டு எழுந்தது என்று சொன்னால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் போராட்டத்தை இந்த தலைமுறையில் இருந்த யாருமே சந்தித்ததில்லை என்பதுதான் உண்மை. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி குறிப்பிடுகிற போது 1965 இந்தி திணிப்பிற்கு எதிராக அன்றைய தமிழகம் கிளர்ந்தெழுந்ததை இது நினைவூட்டுகிறது என்று சொன்னார். அப்படி ஒரு காட்சியை நாம் இந்த தலைமுறையில் காண்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததுதான் இந்த மெரினா போராட்டம். இந்த மெரினாவில் தொடங்கிய இந்த போராட்டம் தமிழகம் முழுக்க பெருநெருப்பாய் வியாபித்தது, பற்றி படர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழர்கள் எதற்காக போராடினார்கள்? அவர்கள் உண்மையில் ஜல்லிக்கட்டில் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள் என்பது முதன்மையான செய்தி. ஆனால் ஜல்லிக்கட்டிற்காக மட்டுமா தமிழர்கள் போராடினார்கள்? தமிழ் இளைஞர்கள் போராடினார்கள். தங்களுடைய மறுக்கப்பட்ட இன உரிமைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட இன உரிமைகளுக்காக, மொழி உரிமைகளுக்காக, பண்பாட்டு உரிமைகளுக்காக, பொருளாதார உரிமைகளுக்காக தமிழக மக்கள் கிளர்ந்து எழுந்து நின்றார்கள். ஒருவர் கூட வீட்டில் இல்லை என்கிற அளவிற்கு அனைத்து மக்களும் தெருக்களுக்கு வந்தார்கள். ஒவ்வொரு நகரத்தில் இருக்கக்கூடிய மைதானங்கள் நிரம்பி வழிந்தன, சாலைகள் நிரம்பி வழிந்தன. எங்கெல்லாம் வெட்டவெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக லட்சோப மக்கள் கூடி நின்று எங்களுடைய மொழிக்கு உரிமை வேண்டும், பண்பாட்டிற்கு உரிமை வேண்டும், எங்களுடைய கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த குரல் உரத்து ஒலித்த போது இந்திய எதிர்ப்பு போரினுடைய அனைத்து உணர்ச்சிகளும் மீண்டும் திரும்பி வந்துவிட்டன என்கிற உணர்வுதான் ஏற்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் கூடிய லட்சோப மக்கள் விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். நம்முடைய இயற்கை வளங்களை யாரும் சுரண்டக்கூடாது என்று குரல் கொடுத்தார்கள். ஆக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுமே அங்கு ஓங்கி ஒலித்தன, உரத்து ஒலித்தன என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் மெரினா போராட்டத்தை அவர் மெரினா புரட்சி என அழைக்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியது மட்டுமல்ல, அவர் இன்னொரு கோரிக்கையை முன்வைத்தார். அதாவது, நீங்கள் மெரினாவில் ஒரு நினைவு சின்னம், இந்த போராட்டத்தின் நினைவாக ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும். அப்படி அதிமுக அரசு செய்ய தவறினால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்ததும் அப்படி மெரினா போராட்டத்தினுடைய நினைவு சின்னத்தை அங்கு அமைப்போம் என்ற கோரிக்கையை முன்வைத்த போது அது தமிழகத்தினுடைய மறக்க முடியாத ஒரு அடையாளங்களில் ஒன்றாக இந்த மெரினா போராட்டம், மெரினா புரட்சி மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழர்கள் எதை வேண்டுமானாலும் பொறுத்துக்கொள்வார்கள். ஆனால் தங்களுடைய மொழி உரிமையின் மீதும் பண்பாட்டு உரிமையின் மீதும் கை வைத்தால் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இதுவரைக்கும் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட உணர்ச்சிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக வெடித்து கிளம்பிய ஒரு நிகழ்வைத்தான் நாம் இந்த மெரினா போராட்டத்தில் நாம் பார்த்தோம். ஏனென்றால் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள், மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்று ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த மௌனம் என்பது உண்மையில் தங்களுடைய சந்தர்ப்பத்திற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்று கூடி நிற்பதற்கான ஒரு குவி மையம், ஒரு மையப்புள்ளி உருவாவதற்காக காத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராட்டமாக நிகழ்ந்தது அந்த மெரினா போராட்டம். இந்த மெரினா போராட்டத்தின் போது கண்ட காட்சிகள் என்பது வாழ்நாளில் மறக்க முடியாதவை. மெரினாவில் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க மக்கள் ஒரு சிறு வன்முறை கூட இல்லாமல், சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படி அந்த போராட்டத்தை நடத்துகிற போது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது
குப்பைகளை விழாமல் பார்த்துக்கொள்வது, மக்களை பாதுகாப்பது என அனைத்து பணிகளையும் இளைஞர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்கள், எத்தனை பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த போராட்டத்தின் போது பார்க்க முடிந்தது. அதே போல ஆண்களும் பெண்களும் கூடி நின்ற ஏராளமான இடங்களில் ஒரு அத்துமீறலோ அசம்பாவிதமோ நடக்கவில்லை என்பதை உலகமே வியந்து பார்த்தது. அந்த அளவிற்கு கட்டுப்பாட்டுடன் ஒரு இராணுவ ஒழுங்குடன் இளைஞர்கள் செயல்பட்டதை பார்த்தபோது நம்முடைய இதயங்கள் எல்லாம் பெருமிதத்தால் விம்மின. அப்படி அந்த பெருமித உணர்ச்சி என்பது நம்முடைய இதயங்களை ஆழமாக பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த மெரினா போராட்டத்தினுடைய பல்வேறு விதமான பக்கங்கள் காலகாலத்திற்கு நினைக்கப்படும். முக்கியமாக மக்கள் ஒருவருக்கொருவர் அவ்வளவு ஆதரவாக இருந்தார்கள். எப்படி சென்னை வெள்ளத்தின் போது சென்னை நகர மக்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தார்களோ, ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொண்டார்களோ, அதே போலத்தான் இப்பொழுதும் பற்றி கொண்டார்கள். இது நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. அதாவது மக்கள் பல்வேறு விதங்களில் பிளவுண்டு நின்றாலும் கூட ஒரு போராட்டம் என்று வருகிற போது, ஒரு நெருக்கடி என்று வருகிற போது மக்கள் வெகு சுலபமாக தமிழ் மக்கள் இணைந்து கொண்டு விடுவார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியின் வழியாக நாம் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியும் இருக்கிறது. அதாவது தமிழர்களினுடைய வாழ்வுரிமையின் மீது, பண்பாட்டுரிமையின் மீது யாராவது கை வைத்தால் அதை தமிழர்கள் சகித்து கொண்டிருக்க மாட்டார்கள், பொங்கி எழுவார்கள் என்பதற்கான ஒரு சாட்சியம்தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தினுடைய படிப்பினைகள் என்பது, இந்த போராட்டத்தினுடைய செய்திகள் என்பது நமக்கு காலகாலத்திற்கும் பல புதிய நம்பிக்கைகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக மக்கள் எல்லோரும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தன்னலமிக்கவர்களாக மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட கூற்றுகளை உடைத்தெறிந்து மக்கள் எந்த நேரத்திலும் கிளர்ந்தெழுவார்கள். அதிகாரத்திற்கு எதிராக, அநீதிக்கு எதிராக, தங்கள் மேல் இழைக்கப்படுகிற புறக்கணிப்புக்கு எதிராக, தங்கள் இன அடையாளத்தின் மீது, மொழி அடையாளத்தின் மீது செலுத்தப்படுகிற ஒரு வன்முறைக்கு எதிராக அவர்கள் உக்கிரமாக மேலே வருவார்கள் என்பது இந்த போராட்டத்தின் மூலமாக நிரூபணமாகி இருக்கிறது. அந்த வகையில் மெரினா போராட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், தமிழகம் முழுக்க நடந்த போராட்டங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்பது மிகப்பெரியவை. அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக தமிழகம் ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் செல்லும், தன்னுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொள்ளக்கூடிய, தன்னுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு திசையில் செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த உரிமை போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்துவதுதான் இந்த மெரினா போராட்டத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான ஒரு மரியாதையாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் பலவிதமான சாதனைகளை படைப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சாதனைகள் படைப்பது என்று மிகவும் சுலபமான ஒன்றல்ல. ஆனால் சாதனையை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. எனவே இன்று என்ன சாதனையாளரை நாம் சந்திக்க போறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் காந்தி அமைதி நிறுவனத்தின் செயலர் முனைவர் சு. குழந்தைசாமி. இன்னைக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களோட நினைவு நாள். இந்த நாளில் அஹிம்சை, சத்தியாகிரகம், அறப்போராட்டம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அவர் எப்படி கையாண்டாரு, இன்னைக்கு அதை நம்ம அதிகப்படியாக நினைவு கூற வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு, இப்படி பல கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். காந்தி அமைதி நிறுவனத்தோட செயலர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நானும் ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். நன்றி சார். இந்த மாதிரியான ஒரு தருணம் இன்னைக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாள். இந்த நாளில் இன்னைக்கு உலகம் போகிற போக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமான உலகம். நிறைய விஷயங்களை பற்றின ஒரு புரிதல் சின்ன குழந்தைக்கு கூட தன்னோட விரல் நுனியில் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள், நவீனம், விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படின்னாலும் ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் பண்பு, நம்மளோட அந்த குணநலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம இன்னும் பின்னோக்கி போயிட்டோமோ, நிறைய ஒரு புரிதல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களை தான் நம்ம இப்போ சமீபமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கோபம் அதிகமாக இருக்குது, அதற்கான வேகமும் அதிகமாக இருக்குது. ஆனால் சரியான ஒரு அணுகுமுறை இல்லையோ, சரியான ஒரு தலைமை கிடைக்காத ஒரு சூழலில் இருக்குமா, இப்படின்னு நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நினைவு நாளில் காந்தியடிகள் அவருடைய அறப்போர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு அவர் உறுதியோடு இருந்தார்,
அஹிம்சையை வலியுறுத்தி சொன்ன விதம், இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இதை நம்ம மறுபடியும் திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு அவசியமான சூழல்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல மகாத்மா அவர்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்கள், சம்பவங்கள் இருக்கு அப்படின்னாலும் அவருடைய பண்புலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். ஆமாம், இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியுடைய பண்பை பற்றி சொன்னதுனால எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. மகாத்மா காந்தியுடைய சத்தியாகிரக போராட்டத்தில் முக்கியமான போராட்டம் வந்து உப்பு சத்தியாகிரகம். அது வந்து அவர் வடிவமைத்ததே வந்து இப்போ உலகம் பூரா பாராட்டுறாங்க. அதோடைய விரிவாக்கம் அப்புறம் பார்க்கலாம் நேரம் கிடைச்சா. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அந்த கிராமம் பூரா அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது உப்பு சத்தியாகிரகம் தண்டியை நோக்கி நடந்து போகிறார். அப்பொழுது நம்முடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஒரு கிராமத்தில் வந்து, ஒருவேளை நீங்கள் இந்த போராட்டத்தில் போகும்போது உங்களை கைது பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறீங்கிறது தெரியாமல் போயிடும். ஒவ்வொரு ஊரில் போய் பேசுகிறீங்க, அந்த மக்கள் கேட்குறாங்க. அதனால நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வந்து இந்த கிராமஃபோன் ரெக்கார்டில் பதிவு பண்ணி கொடுங்க என்ன அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு விரல் நுனியில் எல்லா தகவலும் இருக்குது, அது மூலமாகவே போராட்டத்தை நடத்திடலாம் கூட ஒரு நம்பிக்கை உள்ள இளைஞர்கள்லாம் நிறையா இருக்காங்க. இப்போ அது மாதிரி நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு, நான் கிராமஃபோன் ரெக்கார்டில் பதிவு பண்ணி கொடுத்துருவேன், ஆனால் என்னிடம் சத்தியமும் அஹிம்சையும் இந்த போராட்டத்தில் இல்லை என்றால் அந்த கிராமஃபோன் ரெக்கார்டு போய் புரட்சியை உண்டு பண்ணாது. அதனால் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், அது வேண்டாம். என்னுடைய போராட்டத்தில் யார் கலந்துக்கிறாங்களோ அவர்களுக்குள் எனக்குள் அந்த சத்தியமும் அஹிம்சையும் மிகுந்து வலிமை அடையணும். அது வந்து உலகம் பூரா தானாக போகும், அது கிராமஃபோன் ரெக்கார்டு உதவி செய்யாதுங்கிற அந்த ஒரு பதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. அதனால் மகாத்மா காந்தி வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக சத்தியத்தையும் அஹிம்சையும் எப்போ எடுக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் ஒரு பின்னணி பார்க்கணும். முதல்ல அவர் அதெல்லாம் தொட்டு பேசலை. எல்லா இளைஞர்களை போல தான் எனக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும், படிக்கணும் அப்படின்னு வக்கீலுக்கு படிக்கிறாரு, வேலைக்கு போகிறார். ஆனால் எப்பொழுது வந்து ஒரு வெறியின் காரணமாக இவர் வந்து உதாசீனப்படுத்தப்படுகிறாரோ அப்போ நினைக்கிறாரு, இப்போ மனிதனுக்குள் மனிதன் ஏன் இந்த வேற்றுமை, அப்போ இந்த வேற்றுமையை களைவதற்கு எது வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம்னு தேடி 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 ஆராயிறார். அப்போ தான் அவருக்கு தோன்றுவது சத்தியம் என்பது. இப்போ சத்தியம்னா நிறைய பேர் தத்துவமாக சொல்லுவாங்க, அது இல்லை, எது இருக்கிறதோ அது. ஸோ எது இருக்கிறதோ அதை நான் கூர்ந்து கவனிக்கிறேனா என்பதை மகாத்மா காந்தி எடுத்து அதையே வந்து அந்த நிறைவேறி போராட்டத்துக்கோ அல்லது சுதந்திர போராட்டத்துக்கோ அவர் மையமிட்டு தனக்குள் அந்த சத்தியத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்களும் நானும் வேறு இல்லை என்ற ஒரு உண்மை அவருக்கு தெரிகிறது. அப்போ நான் உங்களை வந்து உதாசீனப்படுத்த முடியாது, உங்களை ஏற்றத்தாழ்வோடு நடத்த முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய நிறம், உங்களுடைய பண வசதி எதை பொறுத்தும் இல்லை அறிவு, இதை பொறுத்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் அஹிம்சையாக சொல்கிறார். நம்ம அன்புங்கிறது ஒரு மேலோட்டமான விஷயம், ஆனால் காந்திஜி இன்னும் ஆழமாக சத்தியத்தின் அடிப்படையில் எங்கு இடைவெளி இல்லை, எங்கு இடைவெளி இருக்கிறதோ அது வந்து வெறுப்புக்கு காரணமாகிறது. அப்போ இடைவெளி இல்லாத ஒரு சூழல் வந்து அது அஹிம்சை அப்படிங்கிறத கொண்டு. ஸோ இந்த ரெண்டையும் மையமிட்டு ரெண்டையும் அடித்தளமாக போட்டு அவர் ஒரு போராட்டத்தை, அது ஆக்சுவலாக அது போராட்டம்னு சொல்ல முடியாது. மகாத்மா காந்தியை சொல்கிறார், இந்த போராட்டம் இந்த இதெல்லாம் வந்து மேல்நாடுகள்லேருந்து நம்ம இரவல் வாங்கிய சொற்கள். ஏன்னா போர் என்கிற ஒரு வார்த்தையை உள்ளடக்கியது. நீ அறப்போராட்டம்ங்கிறது இன்னும் மோசமானது. அதில் எப்படி போர் உள்ள அடக்கி அப்புறம் அறம் எங்கே இருக்கும்? அதனால இந்த காந்திஜி வந்து இதுக்கு சரியான பேர் என்ன சொல்லலாம்னு யோசித்து மேல்நாட்டில் வந்து பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு அநீதி நடக்குதுன்னா அது போய் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்தல், பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை முதல்ல காந்திஜி சொல்லி பார்த்தார். இதுவும் சரியில்லை என்று இவருக்கு தெரியும் தோணுது. ஆகா, நம்ம வந்து சத்தியம் என்ற ஒன்றை நம்ம வந்து கடைப்பிடித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மனிதன் தனக்கு எது சத்தியம்னு நினைக்கிறதோ அதில் உறுதியாக நின்று செயல்பட்டால் அதற்கு பேர் சத்திய ஆக்ரகம். ஆக்ரகம் என்றால் வடமொழி சொல்ல உறுதி. எனக்கு எது சத்தியம்னு நினைக்கிறதோ உறுதியாக நிற்கிறது. அப்படி இன்னும் முதல்ல சதாகிரகம் பண்ணி அப்புறம் சத்தியாகிரகம் என்ற வார்த்தையை உண்டு பண்ணி இதெல்லாம் தென்னாப்பிரிக்காவில் அவர் பரிணமித்தல், இந்த சத்தியாகிரக சக்தியில் அவர் பரிணமிக்கிறது.
அப்படி வந்து அவர் அதை கண்டுபிடிச்சிருக்கார். அவரை பற்றி நம்ம பேசும்போது அவரோட மன உறுதியை வந்து எல்லாருமே வெகுவாக பாராட்டுறாங்க. அகிம்சை அப்படின்னு சொல்கிறோம், நம்மளை தூண்டிவிடும் போது நம்மளுக்கு உடனே நம்ம வெகுண்டு எழறோம். கோபம் அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்குது நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும். அப்படி எதையுமே வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு உறுதிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இல்லைங்களா? ஆமாம், அதுக்கு தான் காந்திஜி என்ன பண்ணுறார், அது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அது உலகம் பூரா ரொம்ப பிரசித்தி பெற்ற வார்த்தை, சர்வோதயம் என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் எப்போதுமே உங்களை மையப்படுத்தியே உங்களுடைய நலத்துக்காக நீங்கள் வாழும்போது அந்த கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லை, அந்த கோபம் வரணுங்கிறார் மகாத்மா காந்தி. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இதே கோபத்தை எல்லாருடைய நலனுக்காகவும் அந்த கோபத்தை வளர்த்துக்கொள் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்கிறார். இவருக்கு இந்த சிந்தனை எங்கே வருது அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது ஒரு சின்ன நூல் படிக்கிறார், அண்ட் டு திஸ் லாஸ்ட், கடையனுக்கும் கடைத்தேற்றமும் நம்ம மொழிபெயர்த்திருக்கோம். அது ஜான் ரஸ்கின் எழுதின புக்கு. அதில் 3 கொள்கைகள் தான் ரொம்ப முக்கியமான கொள்கைகள். ஒன்று வந்து தனி மனிதனுடைய நலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாருடைய நலனில் தான் அடங்கியிருக்கு. நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்போது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெய்வ நியதி, இயற்கை நியதி ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து உடல் உழைப்பின், அதாவது உடல் உழைப்பின் மூலம் வாழறவங்களுக்கும் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாருக்கும் சமமான ஊதியம் கொடுக்கணும். இப்போ ஒரு நீதிபதி இருக்காருன்னா ஒரு தெருப்பு இருக்கிறவனா 2 பேரும் சமமான ஊதியம் கொடுக்கணும்னு அதில் ஒரு கொள்கை இருக்குது. மூன்றாவது வந்து உன்னதமானது தொழில்னாக்க விவசாயம். இன்றைக்கி பாருங்கள், விவசாயத்தை பற்றி நிறைய நம்ம ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஸோ உன்னதமான ஒரு தொழில் செய்து வாழ முடியும்னா விவசாயம் அப்படிங்கிற இந்த 3ஐயும் தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி பார்க்கணுன்னு தான் தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஆசிரமங்களை 2-3 ஆசிரமங்களை நடத்துகிறார். ஒரு பெரிய வரலாறு. ஆனால் என்ன அதில் சொல்ல வரேன்னாக்க, அந்த தனி மனித உறுதிக்கு இவர் தன்னை பார்க்க ஆரம்பிக்கும் போது சுற்றி எல்லாரையும் பார்க்குறாரு. அதில் 2வது வார்த்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கடையவரின் கடை நல்லம், ரொம்ப கடைநிலையில் இருக்கவங்களோட தன்னை போய் ஐக்கியப்படுத்திக்கிறார். அவங்களுடைய நலத்திலேருந்து ஆரம்பிங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு மேலே டேலிஸ்மன்னே ஒரு மந்திரம் அவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஒருடைய மௌன தினத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது வாழ்க்கையில், என்ன செய்யுதுன்னு தெரியல, அமைதியே இல்லை, எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னொன்னே இவர் ஒரே வரி தான் எழுதுறாரு. நீங்கள் காலையிலேருந்து மாலை வரை யாரை பார்த்து உங்களுக்கு ஐயோ பாவம்னு தோணுதோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக நீங்கள் எதாவது அன்றைக்கி பண்ணிடுறீங்களான்னு பாருங்கள், குழப்பம் தீர்ந்துருங்கிறார். ஸோ அவருடைய மன உறுதிக்கு காரணம் எல்லோருடைய நலத்துக்காக அவர் வாழ்ந்தது. நல்லாவும் வாழ்ந்திருக்கார். இதுதான் ஒரு ஆச்சரியம். அது அந்த இது நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் அது நமக்கு உறுதி கிடைக்கும். ஒரு போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமோ இல்லை பொதுவான ஒரு தேவைக்காகவோ சில விஷயங்களை நம்ம வலியுறுத்தி சொல்லும்போது அது எப்போ வந்து ஒரு அறவழி போராட்டமாக மாறுது, அது தன்னுடைய இலக்கை எப்படி போய் அடையுது, அதுக்கு அடிப்படையான காரணம் என்னவா இருக்கணும்? அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் உங்களை மையப்படுத்தக்கூடாது. உங்களுடைய சுயநலத்தை விட்டு எல்லோருடைய நலன் அதில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்புறம் நீங்கள் எடுக்கிற முறைகள் வந்து அறவழியில் இருக்கிறதா? அறவழிங்கிறது திருப்பவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அமைதியாக போராடுறது அறவழிங்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அறவழி என்பது வேறு, அமைதி வழி வேறு. அமைதி வழி இப்போ நீங்கள் நானும் அமைதியாக போனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு அநீதியை குழியில் புதைச்சிட்டு போயிடலாம். அது இல்லை, நீதியை நிலைநாட்ட வேண்டும். அந்த நீதி வந்து உங்களுக்கும் நீதியாக இருக்கணும், எனக்கும் நீதியாக இருக்கணும். அப்போது உங்களுடைய சத்தியத்தை நான் மதிக்கணும், என்னுடைய சத்தியத்தை நீங்கள் மதிக்கணும். அப்போது கடைசியில் என்ன அங்கே வந்து நிற்குதுன்னாக்கா, காந்திஜி அந்த சொன்ன சத்தியாகிரகம் தான், சத்தியத்தில் தெளிவு. அப்போ முதல்ல வந்து ஒரு மனிதன் இந்த அறவழியாக போராட்டமோ சத்தியாகிரகமோ பண்ணணும் அப்படின்னா 6 விதிகளை கடைப்பிடிக்கணும். ஒன்று வந்து கூர்ந்து கவனித்தல். இந்த கூர்ந்து கவனித்தலில் என்ன அப்படின்னா, சத்தியம் தான் நிற்கும் கடைசியில். நீங்கள் தனிப்பட்ட மனிதர் மறைஞ்சு போய் நானும் மறைஞ்சிருவேன். உண்மையிலேயே உண்மையான சத்தியாகிரகம் காந்தி இருக்கும்போது ஆங்கிலேயர்களும் காந்திஜியுடைய கூட்டமும் சேர்ந்து பயணித்து இருக்கிறார்கள். அழகாக இருக்கும் அந்த எவல்யூஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நீங்கள் வேற இல்லை, நான் வேற இல்லை, 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம் சத்தியம்னா என்ன, இதில் சேர்ந்து வாழ்வது என்ன, இதில் நான் உனக்கு போராடுறேன், நீ என்ன எதிர்த்து போராடுற, ஆனால் நாம் விரோதியாக நினைத்து கொள்வது. இது வந்து ஒரு அழகான ஒரு பரிணமித்தல். இதில் வந்து மனிதனுடைய குணாதிசயங்களே அப்படியே சிறகடித்து பறக்க முடியும். அதாவது ஒரு அல்பத்தனமே அங்கே இருக்காது. அப்போ வந்து முதல் வந்து கூர்ந்து கவனித்தல். நம்ம குழந்தைகளுக்கு அந்த கூர்ந்து கவனிக்கிறத இப்போ கற்றுக் கொடுக்கல, வேறு எதையோ கவனிக்க கற்றுக் கொடுத்துருக்கோம். 2வது தன்னடக்கம்.
காந்தி சொல்கிற தன்னடக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம தன்னடக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4 இது சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்ம கஷ்டம்னா கோல் சொல்கிறோம் போய். ஒன்று பிள்ளைங்க டீச்சர்கிட்ட கோல் சொல்கிறாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் எதை பண்ணாக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான், இல்லை ஒரு அநீதியை தனக்கு இழைக்கப்பட்டனா கோர்ட்டுக்கு போகிறாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். இல்லை, நேரடியாக பேச முடியும். அது வந்து கோல் சொல்லாமல் இருக்காது. 2 வந்து இயற்கையில் மாற்ற முடியாத ஒன்றை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள். இது ரொம்ப அவங்களுடைய சக்தியை குறைக்குது. 3வது வந்து ஒருவர் இல்லாத போது அவர்களை பற்றிய வதந்திகளை பரப்புகிறார்கள். இது தினசரி வாழ்க்கையில், குடும்பங்களில், பள்ளிக்கூடங்களில் ஒருவரை பற்றி ஒருவர். இப்போ நம்ம எடுக்கிற பல டிவி தொடர்கள் கூட அந்த மாதிரி சில நேரம் அப்படி மாறிடுது. அந்த மாதிரி 4வது வந்து நான் செய்கிற தவறுக்கு நான் முன் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய தவறை ஒத்துக்கணும். மகாத்மா காந்தி பாருங்கள், அந்த ஒரு போராட்டத்தில் இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் போராட்டம் சொல்கிறாரு. அப்போ வந்து எல்லாரும் அமைதியாக போகிறாங்க. அப்போ அதில் ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரர் வந்து ஒருத்தர் அடிச்சிடுறாரு. அப்போது வெகுண்டு எழுந்து போய் அந்த 22 பேர் போலீஸ் உள்ளே வச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிட்றாங்க. அப்போ காந்திஜி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பிரார்த்தனையில் உட்காந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இமாலய தவறு செய்து விட்டேன், இன்னும் அவங்க தயாராகலை, நான் அதுக்குள்ளே இந்த போராட்டத்தை இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு இமாலய தவறு செய்துன்னு உடனே வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவனுக்கு யார்கிட்ட கேட்குறாருன்னா கடவுள்கிட்ட கேட்குறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு. அப்போ இன்றைக்கி நாம் செய்கிற தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு பாருங்கள், நமக்குள்ளே எவ்வளோ பரவசம் வருதுன்னு. ஸோ இது 2வது தன்னடக்கம். 3வது வந்து அக்செப்டன்ஸ். வாழ்க்கையில் எது நிகழுதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். அதனால காந்தி என்ன பண்ணார், ஒரு சத்தியாகிரக போராட்டத்தில் இவர் கேட்குறதுல 10 மடங்குல 1 கிடைக்குதுன்னு வச்சுங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயா ரொம்ப நன்றி, இது போகிறோம், அடுத்தது நான் போராடுவேன் நிச்சயமாக, நாளைக்கு வேறு விதமாக போராட போகிறேன்னு இவரே சொல்கிறார் ஆங்கிலேயர்கிட்ட. ஸோ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். 4வது வந்து செலிப்ரேஷன். நம்ம இன்னும் குழந்தைகளுக்கு அவர்களுக்குள்ள உள்ள நல்லதை பன்மடங்கு உள்ளது ஆனந்திக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கல, வேறு எதையோ இன்னும் கிடைக்கல அவங்களை பரிதவிக்க வைக்கிறோம். அது ஒன்று. 4வது. 5வது தான் முக்கியமானது, மகாத்மா காந்தி சொன்னது உடல் உழைப்பு. உழைப்பை நேசிக்கணும். இப்போ மக்கள் வந்து வேறு எதையோ நேசிக்கிறதுக்கு காதலிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்களே ஒழிய தன்னுடைய உழைப்பை நேசிக்க கற்றுக் கொடுத்தல். இது மகாத்மா காந்தியுடைய சத்தியாகிரக போராட்டத்தில் ரொம்ப மையமான ஒன்று. அவரவர்கள் உணவுக்கு அவர்கள் உழைக்கணும், அவர்கள் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது. அப்போ காந்திஜி வந்து இந்த நம்முடைய ஆங்கிலேயத்தை மட்டும் இல்லை, சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்தியா நல்ல சரியான வழியில் போக வேண்டும் என்றால் 2 வேணும் அப்படின்னு சொன்னார். ஒன்று வந்து 18 நிர்மாண திட்டங்கள். இதில் ஒரு திட்டம் தான் கதர் உற்பத்தி, கிராம கைத்தொழில் பொருள்கள். இப்போ வந்து இளைஞர்கள்லாம் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, நம்ம கிராமத்தை நம்ம காப்பாற்றணும், நம்முடைய பொருள்களை நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கெல்லாம் வந்திருக்கு. ஆனால் சுதந்திரம் வந்த பிறகு எந்த அரசாங்கமும் இந்த 18 நிர்மாண திட்டங்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் அவர்களுடைய திட்டமாக மாற்றலை. 2வது வந்து கிராம சபையை அமைக்கணும் அப்படின்னார் மகாத்மா காந்தி. இந்த கிராம சபைகள் தான் 18 நிர்மாண திட்டத்தை பண்ணணும், ஒரு தேச அளவில் பண்ணக்கூடாது. ஒரு கிராமமும் அவங்களுக்கு நிறைவுக்கு உற்பத்தி பண்ணணும், அதை நிர்வாகம் பண்ணணும், அதில் வரி வாங்கணும், கிராம சபையை நிர்வாகம் பண்ணணும், அங்கே என்ன விளையாட்டு விளையாடணுங்கிறத கிராம சபை நிர்ணயிக்கணும். இது ஒரு தேச அளவில் பண்ண முடியாது. அப்போ வந்து உடல் உழைப்பை மையப்படுத்தி மகாத்மா காந்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது ரிச்சர்ட் பி கிரெக்னு ஒரு அமெரிக்க சிந்தனையாளர், அவர் வந்து மகாத்மா காந்திகிட்ட கேட்குறாரு, இது மாதிரி உடல் உழைப்பையே மையப்படுத்தி சொல்கிறீங்களே, இதுக்கு நான் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். காந்திஜி வந்து உளவியல் ரீதியாலாம் ஆராய்ச்சி பண்ணுறவர் கிடையாது, அவருக்கு டக்குன்னு தோணும் செய்வார். சரி என்ன சொல்லு அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது 350 வருடங்களாக இந்த ஆங்கிலேயர் நம்ம அடிமைப்படுத்தினதில் நம்ம மக்கள்கிட்ட ஒரு கோபம் தேங்கியிருக்கு. இந்த கோபம் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமும் வந்து வன்முறையாக வெடிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தேக்கி வைத்த வெறுப்புணர்வு சண்டையாக வருது. அதுக்கு நீங்கள் சொல்கிற இந்த 18 நிர்மாண திட்டங்களையும் மக்களை செய்ய சொல்லி நிறைய வேலைகளை செய்ய சொன்னால் இந்தியாவுக்கும் பொருள் கிடைக்கும், அவங்க கோபமும் ஆக்கப்பூர்வமான வழியில் மடை திறக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காந்தி சொல்கிறாரு, சரி அப்படியா நீ கண்டுபிடிச்சிருக்க, ரைட்டு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற. ஆனால் அதுதான் உண்மை. இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் இந்த இளைஞர்களுக்கு வெறும் அறிவு விருத்தியை பண்ணாமல் ஆக்கப்பூர்வமாக அவர்களால் தேசத்துக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதை கற்றுக் கொடுங்க, சுய தேவை பூர்த்தியும் கிடைக்கும், அதுவே கல்வி ஆகும். இதை தான் மகாத்மா காந்தி ஆதார கல்வியினர். இது 5வது ரொம்ப முக்கியமான சத்தியாகிரகத்துக்கு.
6வது வந்து பரிணமித்தல். பரிணமித்தல்ங்கிறது நம்ம விஞ்ஞானபூர்வமாகவே சொல்கிறாங்க, ஒவ்வொரு அணுவும் பரிணமித்துக்கிட்டு இருக்கு, அழிந்து உருவாகுது. நம்ம உடம்புலையே ஒவ்வொரு அணுவும் அழிந்து உருவாகிறதுனால தான் அந்த நமக்குடைய அந்த வெப்பம் கிடைக்கிது. ஸோ இது பரிணமித்தல்ங்கிறத புரிஞ்சு என் மனசில் யாரை பற்றியும் ஒரு சிறு வெறுப்புணர்வு கூட இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதரையும் புதியதாக பார்க்க கற்றுக்கணும். இந்த இளைஞர்கள் நம்ம கற்றுக் கொடுக்கலையே, வெறுப்புணர்வின் மீதே அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த 6 விதிகள் இன்றைக்கி நம்ம வந்து அஹிம்சை போராட்டத்துக்கு ஆதாரமாக எடுத்து, இது எல்லாமே மகாத்மா காந்தி நம்ம கொடுத்தது. இந்த 18 அம்ச திட்டங்கள் அவர் சொன்னதை வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தாலே இன்னைக்கு பல சிக்கல்கள் வராம ஒரு வளர்ச்சி பாதையில் நம்ம போயிருப்போம். இன்னும் கிராமங்கள்லாம் தன்னிறைவு பெறணும் நம்ம பேசுகிறோம். அது வந்து அதிகாரத்தோட கூடின பொறுப்புகள் அன்னைக்கே சரியான முறையில் கொடுத்துருந்தோம்னாக்கா இன்னைக்கு விவசாயம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு நமக்கு போயிருக்காது. இப்போது கல்வி அப்படின்னு வரும்போது நம்மளோட வாழ்க்கை கல்வியை பற்றின ஒரு புரிதல் படிக்க வேண்டிய ஒரு அவசியமான சூழலில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் அதற்கான ஒரு கல்விக்கூடமா இன்னைக்கு இருக்கிற பள்ளிகள்ல இயங்கலை. ஸோ இப்போ வாழ்க்கை கல்வியோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. ஒன்று வந்து இருக்கிற திட்டத்தோட இணைச்சி ஒன்று நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழலை பார்த்துட்டு கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு புதிய திட்டத்தை உண்டு பண்ணலாம். இது மகாத்மா காந்தி ஆதார கல்வின்னு அப்போ சொன்னார், நம்ம அதை விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கு வந்து மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அடுத்த வரும் தலைமுறையினருக்கு ஆக்கப்பூர்வமான அமைதியான உலகம் வரணும் அப்படின்னா வாழ்க்கை கல்வின்னா வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கணும், அவ்வளவுதான். வாழ்க்கை கல்விங்கிறது புத்தகத்துலேருந்து கற்றுக்க முடியாது, வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கணும். இதுவே நம்ம வந்து சுதந்திரம் வந்தோடனே ஜேசி குமரப்பா வந்து நேருவுக்கு உடனே ஒரு லெட்டர் போட்டார், இது என்ன நம்ம நாடு ரொம்ப அழிய போகுது, விவசாயம் அழிய போகுதுன்னாரு. நேருஜி கேட்டார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கலப்பையை வச்சு உழுதுகிருந்தவங்க இப்போ டிராக்டரை பயன்படுத்திட்டாங்க, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அப்போ நல்லது தானே, வளர்ச்சி அதிகமாகும்ல அப்படின்னு நேருஜி கேட்டார். இவர் சொன்னார், எங்கள் ஏற்கலப்பையில் கட்டியிருக்க மாடுன்னா சாணி போடும் வயலில், உங்கள் டிராக்டர் போடாது. அப்போ என்ன ஆக போகுது? இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையை நம்ம நோக்கி இன்றைக்கி அது நடந்திருக்கு. அதனால் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வதை முன்னிலைப்படுத்தி அப்புறம் அவன் பள்ளிக்கூடத்தில் போய் அதுக்கு மேலே ஏதாவது கற்றுக்கணும்னா கற்றுக்கலாம். இது வாழ்க்கை கல்வி என்பது ஒரு கிராமத்தில் தான் உருவாகணுமே தவிர சென்ட்ரல் போர்டு சிலபஸோ சமச்சீர் கல்வியோ உதவாது. வினோபா பாவே போய் கேட்டாங்க, இது மாதிரி கல்வி சீரழிந்து போயிடுச்சே, வணிக மயமாயிடுச்சு. அப்புறம் வினோபா ரொம்ப அமைதியாக இருப்பார், ரொம்ப எதுக்கும் சொல்ல மாட்டார். இப்போ இது மாதிரி அப்போ ஒரு உடம்புல ஒரு கால் அழுகி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் வெட்டி எடுத்துருவோம். அவர் சொல்ல, வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுக்கிறது என்னென்னா, ஆமாம் கல்வி, இந்த கல்வியை மூடிடுங்க. மூடிட்டா அப்புறம் ப்ரொஃபஸர்லாம் என்ன பண்ணுவோம்? ப்ரொஃபஸர்லாம் போய் வயலில் வேலை செய்வாங்க, அவங்க சோத்துக்கு வேலை செய்யணும்ல. பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி தருவாங்க, இது என்ன மரம், இது என்ன செடி, நெல் எப்படி விளையுதுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு நெல் எங்கேன்னு தெரியாது. அப்போ இதையெல்லாம் வந்து கல்விக்கூடங்களில் போட்டு முழு பூசணிக்காய் சோறு மாதிரி கொஞ்சம் சோத்தில் மறைக்கிற மாதிரி நம்ம வந்து மறைக்க பார்க்குறோம். அப்போ இளைஞர்கள் தெரியும் போது ஏன் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லலைன்னு அவங்க ஆவேசப்படுறாங்க. அதில் அவங்க கோபத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி திருப்பி உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், வாழ்க்கை கல்வினா என்னது. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நிர்ணயம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தாலே எது நல்லது கெட்டது, எது உண்மை பொய்ன்னு அவங்களாவே சிந்திக்கப்படும். இன்றைக்கி எல்லாருமே திணிக்கிறாங்க, அவங்களுக்கு திணிக்க அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தமும், இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். 5 வயசு பிள்ளையே ஸ்ட்ரெஸ்ஸுங்க எதுக்கு தேவையில்லையே. அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமாக விட்டு அவர்களை கருத்தை முதல்ல கேட்கணும். எங்கேயுமே பள்ளிக்கூடத்தில் கேள்வி தான் கேட்குறாங்க, அவங்க கேட்குறதுக்கு இவங்க பதில் சொல்கிறதில்ல, ஏன்னா ஆபத்து வரும்னு நினைக்கிறாங்க எல்லா இடமே. ஸோ இது வந்து சுய ஆய்வு பண்ணணும். ஆமாம், ரொம்ப சுய ஆய்வு செய்யணும். நம்ம கண்டிப்பா அது பண்ணக்கூடிய ஒரு தருணத்துல தான் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சுதந்திரம் கிடைத்து 70 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம விவசாயத்தோட முக்கியத்துவம் என்ன, இதை பத்தின ஒரு புரிதல் ஏன் தேவை, மறுபடியும் அங்கிருந்து தொடங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கோம். இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ நீங்க காந்தி அமைதி நிறுவனத்தோட செயலர் அப்படிங்கிற முறையில இதோட செயல்பாடுகள் பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள், விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இது அம்மா, நான் வந்து 40 வருஷம் முன்னாடி என்னுடைய பொறியியல் படிச்சுட்டு வேலைக்கு போவேனா அப்படின்னு இதில் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி கொள்கைகளை குழந்தைகள் சொல்லிடணும் தீவிரமாக. முதல்ல ஒரு 10 வருஷம் போய் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு 40-50 குழந்தைகளை உட்கார வச்சு மகாத்மா காந்தி பாருப்பா இப்படின்னாக்கா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா தூங்கியிருந்தாங்க, நல்லா குறைச்ச விட்டு தூங்குறாங்க. இன்றைக்கி பேசினாலும் தூங்குவாங்க.
அப்புறம் எனக்கு ஒரு வருத்தம், என்னடா பிள்ளைங்க தூங்குறாங்க, அவங்கள எப்படி முழிக்க வச்சு கேட்குறது? அடுத்த 10 வருஷம் என்ன இந்த பருப்பா அமைதியெல்லாம் கெட்டு போச்சு, அணு ஆயுதங்கள் பெருகிடுச்சு, பொல்யூஷன் வந்துடுச்சு, அப்படி இப்படின்னு மிரட்டி பார்த்தேன். அரை மணி நேரம் ஆன்னு பயந்து போய் கேட்டு தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அடுத்த 3வது ஒரு வழிமுறையை நான் கடைப்பிடிச்சேன். அவன் போனோடனே, சார் மகாத்மா காந்தி பேச வந்துடுறீங்களா? இல்லைப்பா. அப்போ பேசுங்க. அமைதியை பற்றி பேச வந்துடுறீங்க? இல்லைப்பா. அப்போ பேசுங்க. யாரை சார் யாரை பற்றி பேசணும்? உங்களை பற்றி பேசணும்னு விழிச்சு உட்கார்றான். அப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் குடி பிரச்சனையில் அவன் குடும்பம் சீரழிந்ததை பற்றி அங்கே பேசினா அவன் நிமிர்ந்து உட்கார்றான், சிந்திக்கிறான். அப்போ கோபம் வருது. அந்த கோபத்தை நீங்கள் அமைதி ஊற்றாக மாற்றணும். அப்போ அதுக்கு பெரிய நமக்கு ஆன்மீக சக்தி வேணும். இன்னைக்கு அவருடைய இந்த நினைவு நாளில் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி இளைஞர்களுக்கு சில ஆலோசனைகள் அவங்களோட வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அது கொஞ்சம் தப்பாக கூட போகலாம். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்கிறது அது ஆழமாக புரிந்து கொண்டு அவனுக்குள் எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யணும். நீங்கள் வன்முறையில் ஈடுபடுறவங்கள கூட நீங்கள் போய் கேட்டுங்க, அவங்க யோசித்ததை கேட்டு நடந்தாங்களா? இல்லை, காப்பி அடிக்கிறாங்க. போல செய்தல், மற்றவர்களை பார்த்து செய்கிற அந்த போல செய்தல்ங்கிறது நம்முடைய சினிமாக்களை நான் குறை சொல்லலை, எல்லாமே வேண்டியது தான். ஆனால் அவர்களை தான் தங்களுடைய தலைவர்களாக அவங்க செய்கிறதெல்லாம் காப்பி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு சொல்லணுன்னாக்கா, யாரை பார்த்தும் போல செய்யாதீர்கள், காப்பி அடிக்கவே அடிக்காதீங்க. உங்களுடைய சுய சிந்தனையை ஒரு சின்ன ஒரு கதை எழுதியிருக்கோம். ஒரு ரசிகன் ஒரு பையன், அவன் ஒரு ஹீரோவுக்கு ரசிகன். அவன் அந்த ஹீரோ படம் ஒன்று வந்திருக்கு. அவன் சாக்கடையில் வேலை செய்கிறவர், அவரை பற்றி ஒரு படம். அவருக்காக கட் அவுட் வைக்கிறதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ இந்த நம்ம சொல்கிற அமைதிக்கான ஒரு பையன் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். எங்கேப்பா போகிறீங்க? நான் ஹீரோவுக்கு கட் அவுட் பேனர் வைக்கணும். அப்போ இவன் சொல்கிறான், அந்த பையன், இந்த ஹீரோவை விட நான் உங்களுக்கு பெரிய ஹீரோ காட்டுறேன், வர்றீங்களா? அவருக்கு சாக்கடைக்குள்ளே இறங்கி அப்படியே மனித கழிவுகளோடு வெளியில் வரும்போது தியேட்டரே ஓன்னு அழுவுண்டா, அந்த மாதிரி ஹீரோவெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை, நான் வேறு பெரிய ஹீரோ காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த ட்ரைனேஜுக்குள்ளே, அந்த கழிவு இதுக்குள்ளே, பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்கி வேலை செய்கிற ஒரு இடத்துக்கே கூப்பிட்டு போகிறான். எல்லாம் இவன், ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்த ஒரு நாறுது, என்னடா இதுதான் ஹீரோங்கிற, இப்போ இதை பார்க்க அப்படின்னா அந்த சாக்கடைக்குள்ளேருந்து ஒருத்தர் வர்றார். அப்போ இது யார் பாத்தியா, இது யாருன்னு, இவர் தாண்டா என் ஹீரோன்னு இந்த சாந்தமான பையன் சொல்கிறான். அப்போ அந்த ரசிகன் பார்த்துட்டு கையில் இருக்கலாம் தூக்கி எறிஞ்சிட்டு விரக்தியில், இனிமேல் நான் கட் அவுட்டும் வேணாம், ரசிகர் மன்றமும் கிடையாதுறான்னு சொல்லிட்டு இதை மாணவர்கள்ட்ட சொல்லிவிட்டு, யார் அந்த ஆள் அப்படின்னா எல்லாரும் சொல்லிடுறாங்க, அது ரசிகனோட அப்பா. ஏன்னா அந்த ரசிகனோட அப்பா அந்த துப்புரவு தொழிலாளியாக பல வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரசிகனுக்கு தெரியல. இதுதான் நம்முடைய நாட்டு நிலைமை. எல்லா அசிங்கத்தையும் உள்ளே வச்சுருப்போம், நம்ம குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த மாட்டோம். இது சொல்கிறதுக்கு மனவேதனையாக இருக்குது. ஆனால் குழந்தைகளை யதார்த்தத்தை பார்க்க வைக்கணும். அவங்க கோபம் வந்தால் பரவாயில்ல, வெகுண்டு எழுந்தால் நாம் அரவணைத்து கொள்ள வேண்டும். அவங்கள அடிக்கக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது. அப்படியாப்பா, சரி, இந்த சிஸ்டத்தை மாற்றுவோம். அவன் ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து தான் அவன் கோவப்படுது. அப்போ அது நமக்கு உண்டாக்கின சிஸ்டம் ஏன் அவனை இப்படி கேவலப்படுத்தியிருக்குன்னு நம்ம உருவாக்கிய அந்த திட்டங்களை மாற்றணும். அவனுக்கு குழந்தைகள் தான் நல்லா இருக்கணும். நம்ம அதிகாரமும் நம்முடைய எதுவும் தான் எவ்வளோ காலம் நம்ம நீடித்து இருக்க முடியும். ஸோ இந்த கருணை இந்த சமுதாயத்தில் வரணும். ஆனால் குழந்தைகள் இந்த பொறுப்புணர்வோடு நடக்கணும். அதுக்குன்னு எல்லாவற்றையும் உடைச்சிட்டு போகணுங்கிறது காந்திய முறை கிடையாது. நிச்சயமாக சார். காந்தி அமைதி நிறுவனத்தோட செயலர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மகாத்மா காந்தி அவருடைய நினைவு நாளில் அவரை பற்றின வாழ்க்கை முறை, அவருடைய பண்புகள், அவருடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்ததுன்னு நிறைய கருத்துக்களை பேசியிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, இதிலிருந்து நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னும் போது இவருடைய வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்? இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி கல்வி முறையில் எவ்வளோ தூரம் மாற்றம் தேவைப்படுது? ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை கல்வியை சரியான முறையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏன் உருவாயிருக்கு அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி.
நன்றி. உங்களுக்கும் இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு எனக்கு ஒரு விசேஷமாக நன்றி எதுக்கு சொல்லணும்னா, இது மாதிரி வன்முறை போக்கு விளம்பர யுகம் இதிலெல்லாம் இருக்கிறதுல நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் வந்தாலும், இந்த கலைஞர் தொலைக்காட்சி இதற்கு மகாத்மா காந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி அவருடைய நினைவாக இந்த கருத்துக்களை பரப்புனீங்களே, அதற்கு நான் பல காலம் நான் நன்றி உணர்வோடு இருப்பேன். உங்களுக்கும் நன்றி அம்மா. வணக்கம். பள்ளி சென்று பயின்றவர்களை காட்டிலும் பள்ளி சென்று பயிலாதவர்களுக்கு பல சமூக விஷயங்கள் அறிந்திருப்பது அவசியம். எனவே பலருக்கும் அறிவு ஊட்டும் வகையில் இன்று பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் என்ன செய்தியை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். முன்னாள் மேயர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் மேயர் பதவி அல்ல பொறுப்பு என்று ஒரு நூலை மிக அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். அந்த நூல் ஏராளமான செய்திகளை உள்ளடக்கியதாகவும், மேயராக இருந்த 5 ஆண்டுகளில் அவர் ஆற்றிய பணிகளினுடைய ஆவணமாகவும் வெளிவந்திருக்கிறது. மிக அழகான தாளில் நேர்த்தியான கட்டமைப்பில் வெளிவந்திருக்கிற அந்த நூல் அவருடைய காலத்தை பற்றி மட்டுமல்லாமல் 96வது ஆண்டிலிருந்து 6 ஆண்டு காலம் சென்னையினுடைய மேயராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய காலங்களையும் அவரினுடைய செயல்பாடுகளையும் கூட சேர்த்து மதிப்பிட்டு சொல்லுகிறது. அந்த புத்தகத்தை படிக்கிற போது மேயர் என்கிற பதவி எப்படி தோன்றிற்று, எந்த ஆண்டிலிருந்து அது சென்னையிலே நடைமுறைக்கு வந்தது, குறிப்பிடத்தக்க யார் யாரெல்லாம் மேயராக இருந்தார்கள் என்பன போன்ற வரலாற்று செய்திகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மேயர் என்பது லத்தீன் மொழியிலே இருந்து வந்திருக்கிற சொல். அதற்கு லத்தீன் மொழியில் பிக்கர் என்று பொருள், அதாவது பெரியவர் என்கிற பொருளிலே தான் அதனை ஆங்கிலேயர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 700-800 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கிலாந்திலே இருக்கிற வின்செஸ்டர் என்கிற பகுதியிலே தான் முதல் மேயர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் இந்தியாவுக்கு அது 1882 தான் அறிமுகமாகி இருக்கிறது. 1882 மேயர் என்றும், அதற்கு பிறகு பல ஆண்டுகள் தலைவர் என்றும் பெயர் சூட்டப்பட்டு, மறுபடியும் 1933 இன்று வரைக்கும் சென்னை மாநகரத்துக்கு மேயர் என்றுதான் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை பதவி என்றுதான் இயல்பாக எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மேயர் என்பது பதவி அல்ல பொறுப்பு என்று சொன்னபோது அதனை அப்படியே ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய உறுதிமொழியிலேயும் கூறியிருக்கிறார். அதைத்தான் மா. சுப்பிரமணியம் அவர்களும் தன் நூலினுடைய தலைப்பாக ஆக்கியிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் பல நூல்களுக்கு தலைப்பு தந்தவர் என்பதும், பல ஆண்டுகளாக தமிழகத்தின் தலைப்புச் செய்தியாக இருப்பவர் என்பதும் நாம் அறிந்த உண்மை. எனவே அவர் சொன்ன அந்த மொழியே இந்த நூலுக்கு தலைப்பாக ஆகியிருக்கிறது. பிற்றி தியாகராயர் நீதி கட்சியை உருவாக்கிய மூவரில் ஒருவர். அவர் சென்னையினுடைய தலைவராக குறிப்பிட்ட காலம் வரையிலே இருந்திருக்கிறார். 1933 ஆண்டு முதலாக மேயர் என்கிற பொறுப்பு மறுபடியும் உருவாக்கப்பட்ட போது அந்த பொறுப்பிலே இருந்தவர் ராஜாசர் முத்தையா அவர்கள். அவர்தான் இந்த 20ஆம் நூற்றாண்டின் மேயர் பொறுப்பில் முதல் இடத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு புகழ்பெற்ற பலர் அந்த பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள். பொதுவுடைமை கட்சி உறுப்பினராக புகழ்பெற்றவராக திகழ்ந்த சக்கரை செட்டியார், அறிஞர் அண்ணா அவர்களாலேயே பாராட்ட பெற்ற யு. கிருஷ்ணாராவ் போன்றவர்களெல்லாம் மேயர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் 1959ஆம் ஆண்டுதான் சென்னையிலே நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் பங்கேற்று அந்த மேயர் பதவியை கைப்பற்றியிருக்கிறது. ஏறத்தாழ 100 இடங்களில் 20-30 இடங்களில் போட்டியிட்டால் போதும் என்று அறிஞர் அண்ணா அவர்களே கருதிய போது, இல்லை 90 இடங்களில் போட்டியிடலாம் என்று கலைஞர் சொல்லி 90 இடங்களில் 45 இடங்களில் வெற்றி பெற்ற போதுதான் அண்ணா அவர்கள் கலைஞருக்கு கடற்கரை கூட்டத்தில் கணையாடி வழங்கினார் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி 59இல் திமுக வெற்றி பெற்ற போது ஆப்போ அரசு என்பவர்தான் முதல் திமுக கழகத்தின் மேயராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு தொடர்ந்து 15 ஆண்டுகள்
சென்னை மாநகரத்தின் மேயர்களாக திமுக கழகத்தை சார்ந்தவர்கள்தான் இருந்தார்கள். 73 சென்னை மாநகராட்சி இடைநீக்கம் செய்யப்பட்டது, சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மறுபடியும் 23 ஆண்டுகளுக்கு பிறகு 96 தான் தேர்தல் நடைபெற்றது. 96 நடைபெற்ற தேர்தல் வித்தியாசமானது. மாநகர உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் சென்னை மாநகரத்தின் மக்கள் ஒட்டுமொத்தமாக நேரடியாக வாக்களித்து மேயரை தேர்ந்தெடுத்தது 96. அப்போது 13 லட்சம் வாக்குகள் பதிவாயின. அதில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேயராக ஆனார். அவருடைய காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடந்தது, எத்தனை மேம்பாலங்கள் கட்டப்பெற்றன, ஒரு 9 சந்திப்புகளில் கட்டப்பெற்ற அந்த மேம்பாலங்களுக்கு ஏறத்தாழ 90 கோடி ரூபாய்க்கு மேலாக தொகை மதிப்பிட பெற்று, ஆனால் 60 கோடியிலேயே செலவை முடித்து மீதம் 30 கோடிக்கு மேற்பட்ட தொகையை அந்த மாநகராட்சிக்கே அவர் திருப்பி கொடுத்து விட்ட செய்தியை எல்லாம் இந்த நூலில் மா சுப்பிரமணியம் பதிவு செய்திருக்கிறார். மா சுப்பிரமணியம் அவர்கள் 2006 11 வரைக்கும் 5 ஆண்டு காலம் சென்னையிலே மேயராக இருந்தார். அந்த 5 ஆண்டுகளில் அவர் ஆற்றியிருக்கிற பணிகள் மிக இல்லாமல் மிக யதார்த்தமாக நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அண்மை காலத்து நிகழ்வு என்பதால் நாம் அனைவருமே அவை உண்மைகள் என்பதை அறிவோம். குறிப்பாக 2 செய்திகளை நாம் சொல்லலாம். மாநகராட்சி பள்ளிகள் என்றாலே ஒரு மாற்று குறைவு என்றுதான் இன்றைக்கும் நாம் கருதுகிறோம். தனியார் பள்ளிகள் கான்வென்ட்டுகளிலே படிப்பதுதான் பெருமை என்று இன்றைக்கும் கருதக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் மாநகராட்சி பள்ளிகளினுடைய தரத்தை அந்த அளவுக்கு உயர்த்தி, கல்வியை உயர்த்தி, மாநகராட்சி பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளும் கூட 80% 90% தேர்ச்சி பெற முடியும் என்கிற நிலையை உருவாக்கியது மா சுப்பிரமணியம் அவர்களினுடைய காலகட்டத்திலே தான். அது ஒரு மிகப்பெரிய பெருமை என்று சொல்ல வேண்டும். எனவே மாநகராட்சியில் படிக்கிற பிள்ளைகளுக்கான எல்லா உட்கட்டமைப்புகளையும் உருவாக்கி அவர்களினுடைய படிப்பு தடைபடாமல், தரம் குறையாமல் பார்த்து கொண்ட பெருமை அவருக்கு உண்டு. அது குறித்த செய்திகளை எல்லாம் அவர் நூலிலே பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வாயில் தோறும் வள்ளுவம் என்னும் ஒரு நடைமுறையை அவர் கொண்டு வந்திருக்கிறார். பள்ளிக்கூடங்களின் வாசல்களிலும் பூங்காக்களின் வாசல்களிலும் ஏறத்தாழ 300க்கு மேற்பட்ட பள்ளிகள், 400க்கு மேற்பட்ட பூங்காக்கள் அனைத்திலும் வாயிலில் திருக்குறளை எழுதி வைக்கிற ஒரு பழக்கத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கிற பல பூங்காக்கள் அவருடைய மேயராக இருந்த காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டன என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி, மயானத்திலே வேலை செய்கிறவர்களை வெட்டியான் என்று அழைக்கப்படுகிற அந்த தோழர்களை அப்படி இல்லை, அவர்களை மயான உதவியாளர்கள் என்று அழைக்க வேண்டும் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தவரும் அவர்தான். அந்த வேலை மயான உதவியாளர் வேலை என்பது இழிவானதல்ல, அது எந்த ஒரு சாதிக்கும் உட்பட்டதல்ல. அது அந்த மயானத்தை மேற்பார்வையிடுகிற, மயானத்தை பார்த்து கொள்ளுகிற ஒரு பணி என்று அதனை பெயரை மாற்றியதோடு மட்டும் நின்று விடாமல் அவர்களை அரசு பணியாளர்களாகவும் ஆக்கி அந்த பணியை நிரந்தரமானதாகவும் அவர் ஆக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. அவருடைய சமூக பார்வையை காட்டுகின்றதாக இவை அமைந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட எல்லா செய்திகளையும் தொகுத்து என்றைக்கும் நாம் பணியாற்றுகிறோம் என்பது எவ்வளவு முதன்மையானதோ அதே அளவுக்கு அந்த பணிகளை பதிவு செய்வதென்பதும் இன்றைக்கு முதன்மையானதாக இருக்கிறது. அதனை மிகவும் நியாயமாக எந்த விதத்திலும் தன்னை புகழ்ந்து கொள்ளுகிற விதத்தில் அல்லாமல் நடந்தவைகளை நடந்தவாறு உரிய சான்றுகளோடும் உரிய படங்களோடும் அந்த நூலில் அவர் வெளியிட்டிருக்கிறார். மேயர் பதவி அல்ல பொறுப்பு என்னும் நூல் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நல்ல நூலாக அண்மையில் வெளிவந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் பலவிதமான புதிய நோய்களுக்கு ஆளாகின்றோம். இந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள பல புதிய மருந்துகளை நாடுகின்றோம். எனவே எந்த மருத்துவம் நமக்கு மிகவும் சிறந்தது, மருத்துவம் என்பது என்ன என்பதை இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்று நாம் பார்க்க இருப்பது
வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு என்பது டயரியா என்று நாம் கூறுவோம். ஸோ அப்போ அந்த வயிற்றுப்போக்குனா என்ன? நார்மலாக மோஷன் எத்தனை வாட்டி போகணும்? உலக சுகாதார நிறுவனத்தின் ஒரு ஆய்வுகள் நடத்திய பொழுது கண்டறிந்தார்கள், இயற்கையாக மனிதனுக்கு எது இயற்கை மலம் கழிதல் என்று கேட்டால் வாரத்தில் 3 முறையிலிருந்து வாரத்தில் 28 முறை வரை மோஷன் போகிறது நார்மல் அப்படின்னு சொல்லிச்சு உலக சுகாதார நிறுவனம். அதாவது ஒரு நாளைக்கு 4 வாட்டி போகிறது கூட நார்மல் அப்படின்னு சொல்லுது. ஏனென்றால் நிறைய காய்கறி பழம் சாப்பிட்றப்போ நமக்கு நிறைய வாட்டி மோஷன் போகும். அது மாதிரி சாப்பிடாம அசைவ உணவே அதிகமாக சாப்பிட்டு ரொம்ப குறைவாக நார் சத்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 வாட்டி இல்லை 2-3 நாளைக்கு 1 வாட்டி தான் போகும். ஸோ ஒரு மனிதனுக்கு எது இயற்கையாக ஆரம்பத்திலிருந்து அமைந்திருக்கின்றதோ அது பரவாயில்லை. அதிலிருந்து மாறுபட்டு இப்போ வாரத்தில் 3 வாட்டி போகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வாட்டி போச்சுன்னா அது டயரியா. ஸோ இந்த மலமாகப்பட்டது நீர் சத்து அதிகமாக மிகுந்து குழம்பலாகவோ தண்ணி மாதிரியோ போச்சுன்னா அதற்கு வயிற்றுப்போக்கு என்று கூறுவர். அது மட்டும் இல்லாமல் சிலர் 1 வாட்டி தான் ரெகுலராக போகும் டாக்டர், இப்போ 4 வாட்டி போகுது, அதுக்கு அவங்க டயரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக மலம் கழிந்தாலோ அல்லது நீர் சத்து அதிகமாக காணப்பட்டாலோ, அதாவது சரியாக உறிஞ்சப்படாமல் அந்த நீர் சத்து அதிகமாக போச்சுன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். இந்த வயிற்றுப்போக்கு ஏன் ஏற்படுகின்றது என்று பார்த்தீர்கள் என்றால் வைரஸ் கிருமிகளால் வரலாம். ரோட்டா வைரஸ், நார்வாக் வைரஸ்லாம், அதெல்லாம் பாக்டீரியா கிருமிகள், ஈகோலை, கேம்பெலோபாக்டர், அப்புறம் கிளெப்சியெல்லா, சியூடோமோனஸ், இந்த மாதிரி நிறைய கிருமிகள் இருக்கின்றன. இந்த பாக்டீரியா கிருமிகளால் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் பாரசைட்ஸ்னால் கூட வரலாம். ரவுண்ட் வேர்ம், அந்த மாதிரி பல புழுக்களால், என்ட்ரோபியஸ் என்ற பின்வேர்ம்னால் கூட வரலாம். ஜியார்டியா லாம்ப்லியா, அமீபா என்ற கிருமிகள் பாரசைட்ஸ் இருக்குது, புரோட்டோசோவன்ஸ் என்று கூறுவோம், அதனாலேயும் வரலாம். ஸோ இப்போ இந்த பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, இந்த பாரசைட்ஸ் இதெல்லாம் எப்படிங்க உள்ளே வருது மனித உடலுக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிநீர் மூலமாகத்தான் வருகின்றது. ஸோ அப்போ நம்ம குடிநீர் மாசுபட்டு இருந்தால் அல்லது அந்த ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்னு சொல்லுவோம், இப்போ சமையல் செய்கிறவங்க கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஸோ அதாவது நகம் வெட்டி இருக்கணும், டாய்லெட் போயிட்டு வந்தால் சோப் போட்டு கை கழுவணும், சமையல் அறைக்குள்ளே நுழையும் பொழுது சோப் போட்டு கை கழுவிக்கொள்ள வேண்டும், சமையல் ஆரம்பிக்கும் பொழுது சோப் போட்டு கை கழுவிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கையை கழுவிட்டே இருந்தாலே நிறைய நன்மைகள் நிகழும். ஸோ இது இந்த கெட்ட பாக்டீரியா, வைரஸஸ் இதெல்லாம் நம்ம கையிலிருந்து உணவுக்கு போகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த உணவு பராமரிப்பு இருக்கின்றதே அதுவும் முக்கியம். நேற்று பண்ண உணவை இன்றைக்கி வச்சு அப்படியே அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த சத்தில் உணவில் பாக்டீரியா கிருமிகள் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நீங்கள் பண்ணால் குளிர்பதன பெட்டி என்ற ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே வச்சு அடுத்த நாள் வேணால் எடுக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறப்ப கூட நீங்கள் திருப்பி ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா அப்படி இல்லாமல் நம்ம பதப்படுத்தாமல் அவ்வாறே வெளியே வைத்துவிட்டு மீண்டும் அடுத்த நாள் சாப்பிடும் பொழுது இது மிகப்பெரிய அபாயம். ஆகவே தான் என்ன கூறுகின்றோம் என்றால் இந்த வேளைக்கு என்ன உணவு வேணுமோ அதை மட்டும் சமைத்து உட்கொள்ளுங்கள். அதிகபட்சமாக காலையில் இருக்கிறது நைட் வரைக்கும் சாப்பிடலாம், நைட்டு ஓவர் நைட்டெல்லாம் வச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி பாக்டீரியா, ஈஸ்ட் கிருமிகள் இதெல்லாம் வந்தால் லூஸ் மோஷன் வரலாம். இந்த வயிற்றுப்போக்கில் 2 வகை வயிற்றுப்போக்கு இருக்குது. ஒன்று சிறுகுடல்னால் ஏற்படுகின்ற வயிற்றுப்போக்கு. சிறுகுடலில் தான் நான் சொன்னேன் 6 மீட்டர் செரிமான பாதை இருக்கின்றது. கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு எல்லாம் அதில் தான் உறிஞ்சப்படுகின்றது. அது உறிஞ்சாமல் பெருங்குடலுக்கு போய் சேர்ந்ததுன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ அதில் சிறுகுடலில் ஏற்படுகின்ற நோய்கள், நிறைய நோய்கள் வரலாம். அக்யூட்டாக வர்றது இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ். சில சமயங்களில் சிலருக்கு அந்த இதுலேயே நோய் இருக்கலாம். இப்போது சீலியக் டிசீஸ் என்று வட இந்தியாவில் அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது குளூட்டன் சென்சிட்டிவ் என்ட்ராபதி என்று ஒன்று இருக்கின்றது. இதெல்லாம் இந்த வீட் ப்ராடக்ட்ஸில், கோதுமை பண்டங்களில் இருக்கின்ற அந்த குளூட்டன் அதிகமாக நம் உடலில் சேரவில்லை என்றால் வரலாம். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது சிலருக்கு. நம்ம ஏஷியன் பாப்புலேஷனில் 50 வயசு கிட்டத்தட்ட தாண்டிட்டோன்னா பால் பொருட்களை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த நொதி டைசாக்கரிடேஸ் என்ற என்சைம், லாக்டேஸ் என்ற என்சைம் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆனால் பால் லாக்டோஸ் உள்ளே போகும்போது அது குளுக்கோஸ் கேலக்டோஸாக உடைக்க முடியாது, அதனால் உறிஞ்ச முடியாது. அந்த லாக்டோஸ் அப்படி பெருங்குடலுக்கு போகும். பெருங்குடலில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பாக்டீரியா கிருமிகள் இருக்கின்றன. அவை அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து லூஸ் மோஷனை உருவாக்கும், கேஸை உருவாக்கும். அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைனல் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் என்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் சிறுகுடலில் பாக்டீரியாவே இருக்காது, யூஸ்வலாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது நிறைய சிறுகுடலில் பாக்டீரியா இருந்தால் அங்கேருந்தே எல்லா குழப்பங்களையும் ஆரம்பிக்கும். அதில் கூட ரிக்கரண்ட்டாக லூஸ் மோஷன்ஸ் வரலாம். இதெல்லாமல் பல டிசீசஸ் இருக்குது. விப்பிள்ஸ் டிசீஸ், குரோன்ஸ் டிசீஸ், லிம்ஃபோமா, இப்சிட் என்று சிறுகுடல் நோய்கள், பல நோய்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு
வயிற்றுப்போக்கு வரலாம். சிறுகுடல் வயிற்றுப்போக்கு வரும் பொழுது 1 கிளாஸ் 2 கிளாஸ் அளவு போகும். அது மட்டும் இல்லாமல் வயிறு கொரன்னு சத்தம் போட்டு போகும். அப்போ வந்து சிறுகுடலில் சரியாக உறிஞ்சப்படாமல் இதெல்லாம் கீழே வருதுன்னு அர்த்தம். சிறுகுடலை தாண்டி பெருங்குடலுக்கு வரும் பொழுது அதிலிருந்து வர டயரியா லூஸ் மோஷன் பார்த்தீங்கன்னா அளவு கம்மியாக தான் வரும். 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ் அவ்வளோதான் வரும். பட் நிறைய வாட்டி வரும். சில சமயங்களில் சீதம் கலந்து வரும், சில சமயங்களில் ரத்தம் கூட கலந்து வரும். அதில் வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்ற நோய் இருக்கின்றது. மேலை நாட்டு நோய், ஆனால் இந்தியாவில் இப்போ வந்து அதிகமாக காணப்படுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. குரோன்ஸ் டிசீஸும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸும். சில சமயங்களில் டியூபர்குலோசிஸ் டிபினால் கூட வரலாம். ஸோ இப்போ அக்யூட் டயரியா வருது, 2 நாள் 3 நாள் நம்ம வெளியூர் பயணம் பண்ணும் பொழுது எதையோ சாப்பிட்டோம் வந்தது, கல்யாண வீட்டு விருந்தில் சாப்பிட்டோம் வந்தது, அது சரியாக போயிடும். ஆனால் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும் ஒரு கோர்ஸு, ஃபாலோட் பை ப்ரோபயோட்டிக்ஸ், அலாங் வித் ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்தோன்னா இந்த கிருமிகளை, கெட்ட கிருமிகளை அழித்து நல்ல கிருமிகளை உருவாக்கலாம். அந்த அக்யூட்டாக வரப்போ, அக்யூட்னா என்ன, 1 வாரத்திற்கு குறைந்த நாட்களிலே, அதாவது இதுக்கு முன்னால் இல்லைங்க, இந்த வாரம் தான் வந்திருக்கு, அது அக்யூட். கிரானிக் என்றால் 4 வாரங்களுக்கு தாண்டி, 4 வாரம் தாண்டி 1 மாதமாக போயிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு லூஸ் மோஷன் அப்படின்னா இட்ஸ் கால் கிரானிக் டயரியா. அந்த கிரானிக் டயரியா வந்து இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக கவனித்து ஏன் இந்த மாதிரி நமக்கு லூஸ் மோஷன்ஸ் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு பல டெஸ்ட்டுகளாக இருக்குது. ஒன்று வாய் வழியாக எண்டோஸ்கோப் போட்டு சிறுகுடலுக்குள்ளே போய் அங்கேருந்து பயாப்சி பண்ணி பார்க்கலாம். அந்த பயாப்சியில் வந்து நமக்கு வந்து என்ன மாறுபாடுகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூச்சு காற்று டெஸ்ட் இருக்குது. குளுக்கோஸ் பிரெத் டெஸ்ட், லாக்டோஸ் பிரெத் டெஸ்ட், ஃப்ரக்டன் பிரெத் டெஸ்ட், ஃப்ரக்டோஸ் பிரெத் டெஸ்ட், சுக்ரோஸ் பிரெத் டெஸ்ட், பல பிரெத் டெஸ்ட். வெறும் அந்த இதை வந்து சொல்யூஷனை குடிச்சிட்டு காற்று ஊதுனாலே கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெருங்குடலில் உள்ளே போய் சிறுகுடலுக்குள்ளே போய் பயாப்சி எடுத்து பார்க்கலாம். ஸோ அங்கே நோய்கள் இருக்கின்றனவா, இது எதுவுமே பண்ண வேண்டாமா, எதுவுமே உள்ள எண்டாஸ்கோப்பும் போட வேண்டாம், கொலனோஸ்கோப்பும் போட வேண்டாம்னா 2002ஆம் ஆண்டு முதன்முறையாக இந்தியாவிலே நான் தான் வந்து கேப்சூல் எண்டாஸ்கோப்பியை அறிமுகப்படுத்தினேன். கேப்சூலுங்கிறது ஒரு எண்டோஸ்கோப் முழுமையாக அடக்கம். அது அப்படி முழுங்கினா 9 மீட்டர் செரிமான பாதையும் கலர் வீடியோவில் தெரியும். இன்றைக்கி இந்தியாவிலேயே கோலன் 2 கேப்சூல் வந்து எங்கள் யூனிட்டில் இருக்குது. அதான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட். ஏன்னா 2 சைடு கேமரா இருக்குது. ரெசல்யூஷன் இஸ் ஃபினாமினல் ரெசல்யூஷன். அப்போ அதில் பார்க்கும் பொழுது துல்லியமாக அந்த செரிமான பாதை முழுவதும் தெரியும். முடிவாக குடிநீரை நாம் பேண வேண்டும், நலம் காக்க வேண்டும். ஸோ தாயை பிழைத்தாலும் நீரை பிழைக்காதே என்பதுதான் சரியான பழமொழி. ஸோ நீரை வந்து நாம் மாசுபடுத்தக்கூடாது. அந்த காலத்திலே ஊருண்ணி என்று ஊர் மக்கள் உண்பதற்காக ஒரு நீர்நிலை இருந்தது, குளிப்பதற்கு குளம், மிருகங்களை கழுவுவதற்கு குட்டை. இந்த 3 நீர்நிலைகள் தனியாக இருந்தன. இன்றைக்கி அது பூரா அழிஞ்சிடுச்சு, எல்லாமே ஒன்றாயிடுச்சு. ஒரே இதில் நம்ம லாரியை கழுவுறோம், எருமையை கழுவுறோம், அதில் தான் நம்ம கால் கழுவுறோம், தண்ணி பிடிச்சி குடிக்கிறோம். அதனால் நம்ம குடிநீர் மட்டும் மாசுபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மோர், சட்னி, ஜூஸ், தயிர் பச்சடி செய்யும் பொழுதும் சுத்தப்படுத்திய குடிநீரை உபயோகியுங்கள். இந்த வயிற்றுப்போக்கு போன்ற பல நோய்களிலிருந்து நாம் விடுதலை பெறலாம் என்று கூறி, அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் நம்ம என்ன உட்கொள்ளலாம் என்றால், எளிதாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அதிக கொழுப்பு புரதம் கூடாது. கார்போஹைட்ரேட், அரிசி சம்பந்தமான உணவுகள் ரொம்ப நல்லது. அரிசி கஞ்சி, கொஞ்சம் இளநீ, கொஞ்சம் உப்பு போட்ட மோர், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே இருக்கலாம். இல்லை எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் குடிக்கலாம். ஸோ டயர்டாகாமல் இருக்கும். நீர் சத்தும் குறையாது, உப்பு சத்தும் குறையாது. கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி நலம் பெறுவது நல்லது என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.